ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி நம்ம சிஸ்டமில் வந்து ஓஎஸ் போடுறது அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன், எப்படி பென்ட்ரைவ் வந்து பூட்டபுளாக சேஞ்ச் பண்ணுறதுன்னு. எதுக்கும் இந்த வீடியோலேயே நான் ரீகேப் மாதிரி உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், எப்படி ஓஎஸ் பென்ட்ரைவை நம்ம கிரியேட் பண்ணுறது, பூட்டபுள் பென்ட்ரைவை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு. இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு நம்ம ஐஎஸ்ஓ ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இது வந்து நான் விண்டோஸ் 11 அதாவது மைக்ரோசாஃப்ட் வெப்சைட்லேயே போய்ட்டு ஒரிஜினல் ஃபைலை வந்து நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அதை நான் கிளிக் பண்ணிட்டேன். இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் எல்லாத்தையும் கிளிக் கொடுத்தீங்கன்னா அந்த கிரியேட்டு அந்த நேம் வந்து யூசர் நேம் கூட நம்மளே செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நிறைய உங்களுக்கு ஆப்ஷன் கேட்கும். அதாவது நீங்கள் வந்து என்னென்னா டேட்டாஸ் அதெல்லாம் வந்து இது பண்ணுறீங்களா, அதாவது மைக்ரோசாஃப்ட்டுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறீங்களா அப்படி இப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கேட்கும். அதெல்லாம் ஸ்கிப் பண்ணுறதுக்கு இந்த இது எல்லாமே உதவும். அது இல்லாமல் அந்த உங்களுக்கு வந்து நான் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டிபிஎம் வர கேட்கும். அதை வந்து அதையும் ஸ்கிப் பண்ணுறதுக்கு இதுலேயே ஒரு ஆப்ஷன் இருக்கும் ரெஃப்யூஸ்லேயே. அந்த இதை வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்னா இந்த டிபிஎம் அந்த இது வந்து மாடல் வந்து இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்கள் லேப்டாப்பில் உங்களுக்கு டேரெக்டாக வந்து இன்ஸ்டாலேஷன் பேஜ் உள்ளே போய்டும். அந்த ஸ்பெக்ஸ் அந்த இது உங்களுக்கு இதில் இருக்கா, அந்த இதெல்லாம் லோட் பண்ணுறது அந்த இதெல்லாம் காமிக்காது, டேரெக்டாக உள்ளே போய்டும். இப்போ வந்து நான் என்னென்னா இன்ஸ்டால் கொடுக்குறேன். இதில் வந்து என்னென்னா 2 பார்ட்டிஷன் ஸ்கீம் வந்து இருக்கும், ஜிபிடி எம்பிஆர். ஜிபிடி வந்து என்னென்னா யூஇஎஃப்ஐ, அதான் வந்து நமக்கு வந்து என்னென்னா லேட்டஸ்ட் இது. எல்லா மதர் போர்ட்லேயும் யூஇஎஃப்ஐ மெத்தட்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் லெகசி மோடுன்னு இருக்கும். லெகசினா வந்து ஓல்டு மெத்தடு. இப்போலாம் வந்து லேட்டஸ்ட்டாக இருக்கிற யூஇஎஃப்ஐ தான். கம்பெனியே ரெக்கமெண்டடாக இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறது யூஇஎஃப்ஐயில் தான் வந்து இது பண்ணி கொடுப்பாங்க, இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் அதிலே வச்சுக்கிங்க. ஏன்னா அதில் தான் கொஞ்சம் நிறையா இது வந்து சப்போர்ட் பண்ணும், கான்ஃபிகரேஷன் எல்லாம். அப்புறம் வந்து இது வந்து நான் யூஇஎஃப்ஐயில் இருக்கும்போது ஜிபிடி அந்த இதில் தான் வந்து டைப் வந்து கிரியேட் பண்ணோம். அதாவது ஹார்ட் டிரைவ் இருக்கிற ஹார்ட் டிஸ்க் எஸ்எஸ்டி அது வந்து 2 டைப்பாக வந்து நம்ம வந்து ஃபார்மேட் பண்ணலாம், ஜிபிடி மோடு, எம்பிஆர் மோடு. ஜிபிடி மோடை பொறுத்தவரையும் என்னென்னா உங்களுக்கு யூஇஎஃப்ஐ அதுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணோம். நீங்கள் வந்து என்னென்னா பென்ட்ரைவ் ஒன்ஸ் பூட்டபிள் பண்ணும்போது ஜிபிடியில் இருக்கா அதை வந்து செக் பண்ணிக்க. இப்போ லேட்டஸ்ட்டாக உள்ளது எல்லாமே வந்து ஜிபிடி தான். ஹார்ட் டிஸ்க்கும் வந்து என்னென்னா ஜிபிடி மோடில் தான் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து என்னென்னா பென்ட்ரைவை பூட் பண்ணும்போது ஜிபிடியிலே பூட் பண்ணுங்கள், ஓகேவா?
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பென்ட்ரைவில் எல்லாம் இருக்கான்னு பார்த்துப்போம். பென்ட்ரைவில் இருக்குது. இதுக்கு நான் யூஸ் பண்ணிட்ட பென்ட்ரைவ் வந்து என்னென்னா சாண்டிஸ்க்கு 16 GB. இப்போ வந்து நான் என்னென்னா என்னோடய மொபைல்லேருந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் லேப்டாப் வந்து ஷட் டவுன் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடய லேப்டாப்பை நான் வந்து டர்ன் ஆன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் பயாஸ் செட்டிங் ஃபஸ்ட்டு போய்க்கிறேன். பயாஸ் செட்டிங் போகிறதுக்கு F2 ப்ரெஸ் பண்ணணும். அது வந்து என்னென்னா கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே தான் வந்துடும். இதில் வந்து என்னென்னா நான் சாட்டா கண்ட்ரோலர் மோடு வந்து ஏசியில் இருக்கான்னு பார்த்துக்கிறேன். ஏசி தான் வந்து லேட்டஸ்ட்டு. அதே மாதிரி பூட் மோடு வந்து UEFIயில் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். UEFIயில் இருக்குது. நான் 2 SSD யூஸ் பண்ணுறேன். ஒன்று வந்து 1 TB, இன்னொன்று வந்து என்னென்னா 500 GB. நான் பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அதில் பென்ட்ரைவும் காமிக்கும் EFI USB டிவைஸ் சாண்டிஸ்க்னு. இப்போ வந்து F12 அழுத்தி நான் பூட் ஆப்ஷன் உள்ள போய்க்கிறேன். இப்போ வந்து நான் பூட் ஆப்ஷன் உள்ள போயிட்டேன். அதில் கீழே EFI USB டிவைஸ் சாண்டிஸ்க் அதை கிளிக் பண்ணி நான் உள்ளே போய்க்கிறேன். இப்போ வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் லாங்குவேஜ் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். அது இருக்கிறதே இருக்கட்டும் எப்பொழுதும் போல். நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமேட்டு என்னென்னா கீபோர்ட் லேஅவுட் அது நெக்ஸ்ட்டு. இது வந்து இன்ஸ்டாலாக ரிப்பேரானு கேட்குது. நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ரிப்பேர் பண்ணுறதுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். கீழே இருக்க பாக்ஸை டிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போ வந்து என்னென்னா உங்களோட லேப்டாப்பில் ப்ரீ இன்ஸ்டால்டாக ப்ராடக்ட் கீ இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போய்டும். இல்லைனா இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் கேட்கும் ப்ராடக்ட் கீ என்ட்ரு பண்ண சொல்லி. இதில் வந்து ஐ டோன்ட் ஹேவ் ப்ராடக்ட் கீ நான் கொடுத்துட்டு நானே எடிஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். Windows 11 Pro நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும். ப்ரோ அண்ட் ஒர்க் ஸ்டேஷன், ஹோம் எடிஷன் நிறையா இருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து ஹோம் எடிஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து ப்ரோவுக்கு வந்து உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனால் ப்ரோலேருந்து ஹோமுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எல்லாத்துக்கும் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுக்குறோம். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா நம்மளோட டிஸ்க்கு எல்லாத்தையும் வந்து ஷோ பண்ணோம். அதாவது நம்ம ஆல்ரெடி ப்ரீ இன்ஸ்டால்டாக இருக்கிற ஹார்ட் ட்ரைவு, அப்புறம் வந்து USB ட்ரைவும் இதில் காமிக்கும். Windows 11 பொறுத்த வரையும். Windows 10 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் ட்ரைவ் மட்டும் தான் காமிக்கும், ESPலாம் காமிக்காது. Windows 11 இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து வந்துருச்சா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் 0ன்னு இருக்கிற இதில் தான் நான் வந்து OS வச்சுருக்கேன். அதாவது 1 TB ஹார்ட் ட்ரைவு. அதுக்கப்புறம் டிஸ்க் 1 இருக்கும், டிஸ்க் 2 இருக்கும். டிஸ்க் 1 வந்து என்னோடய 500 GB அதுக்குள்ளே மூவிஸ் அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். டிஸ்க் 2ல் வந்து அது USB பண்ணுறது. அதில் எக்காரணத்தை கொண்டு ஃபார்மேட் எதுவும் பண்ணிடாதீங்க. அதில் தான் நம்மளோட OS இருக்குது. அதை வச்சு தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து டிஸ்க் 0ல் வந்து பார்ட்டிஷன் 1, பார்ட்டிஷன் 2, அப்புறம் பார்ட்டிஷன் 3 இந்த மூணுமே தான் வந்து ஓஎஸ்க்கான இது. அதாவது வந்து UEFI மெத்தடை பொறுத்தவரையும் நம்ம OS இன்ஸ்டால் பண்ணும்போது OS பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணும்போது நமக்கு 3 கிரியேட் ஆகும். ஒன்று சிஸ்டம், ஒன்று வந்து MSRன்னு ஒன்று இருக்கும். அப்புறம் வந்து ஒரு பார்ட்டிஷன் வந்து கிரியேட் ஆகும். அதாவது OS போகிறது ப்ரைமரியாக ஒன்று. இது வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இன்னொன்று ஒரு பார்ட்டிஷன் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். அது ரெக்கவரின்னு ஒன்று. மொத்தமாக 4 பார்ட்டிஷன் இருக்கும். இந்த 4 பார்ட்டிஷனையும் நீங்கள் டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணிட்டு நான் இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக OS போட போகிறேன். அதனால் வந்து நான் பார்ட்டிஷனை ஃபுல்லாக டெலிட் பண்ணியிருந்தேன்.
அந்த ஓஎஸ்க்குள்ளது மட்டும், அதாவது சிஸ்டம்னு இருக்கா அதை டெலிட் பண்ணிடுவேன். அப்புறம் எம்எஸ்ஆர் அதை டெலிட் பண்ணிடுவேன். அப்புறம் வந்து ப்ரைமரின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் வந்து ஓஎஸ் இது தான். நான் அதான் விண்டோஸ்ன்னு போட்டு மென்ஷன் பண்ணி வச்சுருப்பேன், அதையும் டெலிட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் ரெக்கவரி ஃபைலையும் டெலிட் பண்ணிடுவேன். அந்த டேட்டாஸ்ன்னு இருக்கிறது என்னோடய டேட்டா இருக்குது. மூவிஸு அது என்னோடய டிஸ்க்கு ஒன்று, அதாவது அந்த 500 GB சொன்ன பார்த்தீங்களா அந்த இது, அதெல்லாம் வந்து டெலிட் பண்ணிட மாட்டேன். இதை மட்டும் டெலிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னன்னா நான் ரிட்டன் க்ரியேட் பண்ணுவேன். அந்த அன்அலோகேட்டட்னு வந்துடும். அந்த அன்அலோகேட்டடை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணிட்டு க்ரியேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இதை வந்து க்ரியேட் கொடுத்தனா எனக்கு க்ரியேட் ஆகும். இருங்க நான் காமிக்கிறேன். அதை இப்போ வந்து நான் ஃபுல்லத்தையும் நான் வந்து டெலிட் பண்ணிட்டேன். இப்போ அன்அலோகேட்டட் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து என்னென்னா அதாவது 256 GB வந்து நான் வச்சுருக்கேன் ஓஎஸ்க்காக. அதை வந்து என்னென்னா இப்போ நான் க்ரியேட் கொடுக்குறேன். க்ரியேட் கொடுத்துட்டு அப்படியே அப்ளை கொடுத்தேன்னா ரிட்டன் அந்த சிஸ்டம், எம்எஸ்ஆர், அப்புறம் ப்ரைமரி 3 பார்ட்டிஷன் க்ரியேட் ஆகும். அதுக்கப்புறம் ஓஎஸ் கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து என்னென்னா அந்த ப்ரைமரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதில் நான் கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். அது நல்லா செக் பண்ணிக்கோங்க. அந்த 256 அந்த சிஸ்டம் எம்எஸ்ஆர்லாம் வச்சு கிளிக் பண்ணிடாதீங்க, ப்ரைமரியில் வச்சுட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் இன்ஸ்டால் கீப் நத்திங்கு அந்த இது இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து ஓஎஸ் ஆல்ரெடி இருந்து விண்டோஸ் 10 இருந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணுறீங்கன்னா அது கீழே சேஞ்ச் ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா கீப் டேட்டாஸ் அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் கொடுத்து இது பண்ணலாம். இப்போ வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக ஓஎஸ் போடுறதுனால கீப் நத்திங் மட்டும் இருக்குது. இப்போ வந்து நான் நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால் கொடுக்குறேன். இப்போ கொடுத்ததுக்கப்புறம் லோட் ஆகுதா, இது கொஞ்சம் உங்களுக்கு ஸ்பீடாக ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து என்னென்னா Shift + F10 அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் ஆகும். சில இதில் வந்து ஃபங்க்ஷன் +Shift + F10 அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். இதில் வந்து டாஸ்க் எம்ஜிஆர் செலக்ட் பண்ணிங்கன்னா டாஸ்க் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும். இது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மேலே வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த வியூவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து என்னென்னா அப்டேட் ஸ்பீடுன்னு இருக்கும், அது ஹை. இதை வச்சிங்கன்னா டக்கு டக்குன்னு இந்த அப்டேட் ஆகும், எவ்வளோது எம்பி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இதில் வந்து சிஸ்டம் செட்டப்னு 2 இருக்கும். அந்த 2த்தையும் வந்து என்னென்னா ப்ரையாரிட்டி இருக்கும். ப்ரையாரிட்டி வந்து என்னென்னா ரியல் டைமில் வச்சுக்கோங்க. ரியல் டைமில் வச்சா இதுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும். அது அதிகமாக கொடுத்ததுனால ப்ராசஸர் இதை வந்து ப்ராசஸரை இது அதிகமாக யூஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்பீடாக கொஞ்சம் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். இப்போ 2த்தையும் கொடுத்துட்டிங்களா, கொடுத்ததுக்கப்புறமேட்டு இதை க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த டேபை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து என்னென்னா ஒரிஜினல் ஓஎஸை உங்களுக்கு ரெஃப்யூஸ் மூலிமா அந்த மாதிரி இது பண்ணுறோம்ல, கஸ்டமைஸ் பண்ணுறதுனால எதுவும் பிரச்சனை வருமானு வச்சுக்கோங்க. அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் வராது. இது உங்களுக்கு ஒரிஜினல் ஓஎஸ் தான், எப்பொழுதும் போல் நீங்கள் அப்டேட் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் கஸ்டமைஸ்டாக இருந்துச்சுன்னா அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு இதில் வைரஸ் இருக்குது, செக்யூரிட்டிலேயும் உங்களுக்கு வந்து வைரஸ் இருக்கிறதா காமிச்சிடும். அதனால் நீங்கள் இந்த பயமும் எதுவும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா கிராக்டு வெர்ஷனை பொறுத்தவரையும் அப்டேட்டை வந்து ஸ்டாப் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. எதனாலனா பிளாக் ஆகிடக்கூடாது, ஓஎஸ் வந்து கிராக் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இதை வந்து பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் எந்த பயமும் இது படணும்னு எந்த கவலையும் படணும்னு அவசியம் கிடையாது. இப்போ வந்து நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கேன். அதனால் டைம் கொஞ்சம் அதிகமாக எனக்கு கன்சப்ஷன் ஆச்சு. கிட்டத்தட்ட எனக்கு 1 hour கிட்ட ஆகிடுச்சு இந்த ப்ராசஸ் முடிக்கிறது. அதனால தான் இப்போ வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாத்தையும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ரீஸ்டார்ட் ஆகுது. ரீஸ்டார்ட் ஆகிட்டு அது லோட் ஆகிட்டு இப்போ ரிட்டனும் வந்து உள்ளே வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும்.
இப்போ ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிச்சு. இப்போ வந்து ஓப்பன் ஆகுது. இப்போ ஓப்பன் ஆனவுடனே உங்களுக்கு வந்து என்னென்னா ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ண சொல்லுவோம். அந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் வந்து ஒய்ஃபை மட்டும் கனெக்ட் பண்ணிடாதீங்க. ஒய்ஃபை கனெக்ட் பண்ணால் உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் ஐடி கேட்கும். அதனால் வந்து எக்காரணத்துக்கு ஒன்றும் அதை வந்து மட்டும் பண்ணிடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே டன் ஆகிடுச்சு. இப்போ வந்து என்னென்னா அடுத்து உங்களுக்கு அந்த ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுறத மட்டும் உங்கள்கிட்ட கேட்போம். அது மட்டும் என்னென்னா ஒய்ஃபை கனெக்ட் பண்ணாமல் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஃபுல் ப்ராசஸ் உங்களுக்கு கம்ப்ளீட். அந்த எக்ஸ்ட்ரா அந்த ஆப்ஷன் தான் உங்களுக்கு கேட்கும் பார்த்தீங்களா, கீபோர்டு அதை செலக்ட் பண்ணு, அப்புறம் இங்கே லாங்குவேஜ் செலக்ட் பண்ணு, ரீஜினல் என்னென்னு செலக்ட் பண்ணு, அந்த ஆப்ஷன் தான் எதுவுமே கேட்காது. ஏன்னா அதெல்லாம் ஆல்ரெடி நம்ம ஸ்கிப் பண்ண சொல்லி ரெஃப்யூஸில் வந்து இது பண்ணி கஸ்டமைஸ் பண்ணுறோம். அதனால் இதை டேரெக்டாக பூட் பண்ணிடும். அது இல்லாமல் யூசர் நேமும் எனக்கு கொடுத்துரும். நான் யூசர் நேம் இயர்ஃபான் கொடுத்தேன். அது வந்து எனக்கு ஆல்ரெடி ப்ரீ இன்ஸ்டால்டாக அதுவே கொடுத்துரும். யூசர் நேம் வந்து இப்போ இயர்ஃபான். நீங்கள் உள்ளே போய்ட்டு பாஸ்வேர்டு செட் பண்ணுறதுனால செட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான். இப்போ நான் சொன்ன மாதிரியே இப்போ ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ண சொல்லலாம். இந்த இடத்துல மட்டும் எக்காரணத்தை கொண்டும் கனெக்ட் பண்ணிடாதீங்க. கனெக்ட் பண்ணால் மைக்ரோசாஃப்ட் ஐடி இருக்கும். உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் ஐடி எதுக்கு கொடுக்குறோன்னா கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா ஐ டோன்ட் ஹேவ் ஒன்று கொடுத்துட்டு நீங்கள் பொறுமையாக அதுக்கப்புறம் கூட கொடுத்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் நெட்டை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மைக்ரோசாஃப்ட் ஐடியை லாகின் பண்ணால் மட்டும்தான் உள்ளே போக முடியும். இல்லைனா உள்ளே போகாது. அதுக்காக தான் நான் இது சொல்கிறது. இப்போ வந்து எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட்டட். இப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓஎஸ் ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து என்னென்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படின்னா எப்படி இதுக்கு எல்லாத்துக்குமே ட்ரைவர்ஸ் போடுற மாதிரி இருக்கும். கிராஃபிக்ஸ் ட்ரைவர்ஸ், ஒய்ஃபைக்கு எல்லாமே ட்ரைவர் போடுற மாதிரி இருக்கும். அது எப்படி உங்களுக்கு ஈஸியாக பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒன்றா செப்பரேட்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா சில அப்ளிகேஷனாக யூஸ் பண்ணணும் அவசியம் இருக்கும். இதுக்கு ஒன்றுமே தேவைப்படாது. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். அதெல்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். பாய்.